All right. கொஞ்சம் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, பட் we are okay now. Let me get started. One second. Okay, one second. Give me a moment. All right. Let's get started. இது வந்து ஒரு ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் தான், ஆனா நிறைய தெரிஞ்சுக்கலாம் இதுல. வில் ஸ்டார்ட் வித் an எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு ரைட்டிங்ல வர்றது. நம்பர் 6ல பார்க்கலாம். கோதை மேம் இதை படிங்க. இது நம்பர் 6 You mustn't park here. You mustn't park here. என்ன என்ன அர்த்தங்க இருக்கு? நீங்க பார்க் பண்ணக்கூடாது. ரைட். இப்ப வந்து மினிமம் 2 வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இந்த பிராக்கெட்ல உள்ள வேர்டு கட்டாயமா யூஸ் பண்ணணும். அப்படியே இது இல்லாம மினிமம் ஒரு வேர்டு யூஸ் பண்ணணும். Parking here. மூணு வேர்டு. Parking here is not allowed. Look at this. நான் இத பிளாக் பண்றேன். இதுக்கு பேர் கீவேர்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாங்க. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இத ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. Look at this. What she said is correct. Is not. We will go with the parking here is not allowed. Very good. கொஞ்சம் ஈஸியா சிலது வந்து கொஞ்சம் டஃபா இருக்கு, நம்ம பார்க்கலாம். இப்ப இது யார் சொல்லுமா? I haven't seen her. I haven't seen her for years. என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன அர்த்தங்க? நான் அவள ரொம்ப வருஷமா நான் அவளை பார்க்கல. பாத்திருக்கல. ரொம்ப வருஷம் ஆச்சு நான் அவளை பார்த்து, ரொம்ப வருஷம் ஆச்சுங்கிறது தான். இப்ப I last saw her few years ago. நம்ம சொல்ல முடியாது இல்ல, ஃபியூனா கொஞ்சம் வருஷம். இப்ப பாருங்க ஃபியூன்னு சொல்ல முடியாது இல்லையா? Yes sir. Many years. இவ்வளவுதான். years ago. ஏன்னா few years அவங்க போடல, few or several போடல அவங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த நம்பர் 2 வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். சந்தோஷ் படிக்கிறீங்களா? இந்த நம்பர் 2. Yes sir. It is a pity I cannot go to the party. உங்க ஆடியோ கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது, பாத்துக்கணுமே. It's a pity I cannot go to the party. நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணுங்க, நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. இதுக்கு வந்து கரெக்டான விக்னேஸ்வரி மேம் சொல்ல முடியுமா? இட்ஸ் a pity I can't go to the party அப்படின்னா என்ன அர்த்தம்? It's a pity I can't go to the party. இதை நோட் பண்ணிக்கணும். இப்படிதான் நீங்க மூவிஸ் எல்லாம் பாக்குறப்ப இந்த சென்டென்ஸ் எல்லாம் வரும். It's a pity I can't go to the party. கோதை மேம் என்ன அர்த்தங்க? It's a pity I can't go to the party. என்னால போக முடியல பார்ட்டிக்கு. It's a pity. ரொம்ப வேதனையா இருக்கு. ரொம்ப வேதனையா, பார்ட்டிக்கு போக முடியல, ரொம்ப வேதனையா இருக்கு. அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்குது. இப்ப அந்த ஐ விஷன் போடுறாங்க இல்லையா, இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர். கரெக்டா பார்க்கணும். இது இல்லைன்னா இது வந்து நம்ம தப்பு பண்ணிடுவோம். I wish I couldn't go to the party. இன்னொரு வாட்டி. I wish I couldn't go to the party. ஆஹா, தப்பா ஆயிடுச்சு பாத்தீங்களா? மேஜர் மிஸ்டேக் ஆயிடுச்சு பாத்தீங்களா? I wish I could go to the party. பாத்தீங்க, இப்ப பாருங்க அப்படியே ஆப்போசிட். என்னால முடிஞ்சிருந்தா நான் போயிருப்பேன். என்ன விருப்பம்? நான் போயிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன். எனக்கு போயிருக்கிறது விருப்பம். நான் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் போகாம விட்டுட்டேன். நான் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். I wish I could go. Sorry sir. Yes. என்னால பார்ட்டிக்கு போக முடியல. இப்ப நாளைக்கே நடக்குதுன்னு வச்சுங்க அந்த பார்ட்டி. ஐயோ நாளைக்கு எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, என்னால பார்ட்டிக்கு போக முடியல, நாளைக்கு போக முடியாது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றத என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும்னாக்கா நான் போயிருந்தா நல்லா இருக்கும், நான் போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா நான் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு. நான் போகாம இருக்கிறதுனால எனக்கு வேதனையா இருக்குது. நேற்று நடந்த ஒரு ஃபங்க்ஷனா கூட இருக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு நடக்கிறதா கூட இருக்கலாம், இல்ல இன்னைக்கு நடக்கிறதா இருக்கலாம்.
ஸோ இந்த ஐ விஷங்கிறது ரொம்ப முக்கியம். குடினா விஷ் போட்டு நெகட்டிவ் போட்டுறக்கூடாது, அப்படியே ஆப்போசிட் ஆயிடும். Yes, sir. Okay, I understood. வெரி குட், வெரி குட். அடுத்தது பார்க்கலாம். Don't touch that wire, said the electrician. சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன அந்த என்ன வயரை தொடாதன்னு எலக்ட்ரீஷியன் சொல்றாரு. தொடாத. இதான் டைரக்ட் ஸ்பீச். நேரடியா பேசுறப்ப எலக்ட்ரீஷியன் என்கிட்ட நேரவே சொல்றாரு, டோன்ட் டச் தட் வயர்னு எலக்ட்ரீஷியன் சொல்றாரு. அங்க ஷாக் அடிக்குது, நீ வந்து டச் பண்ணாதன்னு சொல்றாரு. அது அப்படியே இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்துறாங்க பாருங்க. The electrician told me, என்கிட்ட சொன்னாங்க, not to touch that wire. வெரி குட், வெரி குட். சந்தோஷ் கலக்கிட்டார். not to touch. இது எப்படின்னாக்கா இந்த லெவல்ல வந்து E2 லெவல்ல என்ன பண்ணுவாங்கன்னா பிராக்கெட்ல ஒரு வேர்ட் கொடுத்துருவாங்க. நீங்க மினிமம் ஒரு வேர்டு ஆட் பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் 4 வேர்ட்ஸ் வரலாம் ஆட் பண்ணலாம். தட் மீன்ஸ் இந்த டேஷுக்குள்ள 2ல இருந்து 5 வேர்ட்ஸ்க்குள்ள இருக்கும். அதான் இப்ப நிறைய இன்னைக்கு ஒரு 40-50 இது எக்ஸசைஸ் இது பண்ணுவோம். பண்ண உங்களுக்கு அது ஈஸியா வந்துடும். லுக் அட் திஸ். வெயிட்டிங்ல இருக்காங்க, 2-3 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆல் ரைட், ஹியர் யூ கோ. உள்ள வந்து ஜாயின் பண்ணிட்டோம். The electrician told me not to touch that wire. So இது வந்து டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் போகுது. ஒவ்வொரு இதுவும் ஒரு கிராமர் கான்செப்ட் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அப்படியே ஸ்லோவா மூவ் ஆகும். 4 பிரியா மேம் 4 படிச்சு காட்டுங்க. It's the first time I have eaten sushi. அந்த டிஷ் வந்து என்ன சொல்றாங்க? It is the first time I have eaten sushi னா என்ன சொல்றாங்க? I have. It's the first time நான் அந்த சுஷில சுஷியா சார் அது சாப்பிட்டிருக்கேங்கிற டிஷ் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சாப்பிட்டிருக்கேன். இப்ப பாருங்க பிரியா மேம், நீங்க ட்ரை பண்ணுங்க. I never eat sushi before. இன்னொரு I never eat sushi before. இன்னொரு வாட்டி அவங்க ஏதோ கோதை மேம் ஏதோ சொல்ல வந்தாங்களே, கரெக்டா சொல்லுங்க பாப்போம். I never. இல்ல ஏதோ சொல்ல வந்து கரெக்டா சொன்ன மாதிரி இருந்தது. அவங்க கோதை அவங்க கரெக்டா சொன்ன மாதிரி இருந்தது. ஏன் I never eat sushi before. இல்லையே, I never ate sir. சந்தோஷத்தை சொல்ல வராரு. I never ate sir. வராது இல்ல, பாஸ்ட் வராது இல்ல. I never have ate. I never have eat. பாருங்க, I have present perfect விட்டுற கூடாது, never போடுங்க. Oh, I have never eaten. டென்ஸ் மாத்திர கூடாது, ரொம்ப முக்கியம். அந்த டென்ஸ் மீனிங் மாறிடும். இல்லைன்னா have பதில் had எல்லாம் போட்டுற கூடாது. சிம்பிள் பாஸ்டும் போயிடக்கூடாது. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹவ் ஈட்டன். வாழ்க்கையில முதல் வாட்டி இப்பதான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது வந்து சொல்றது. அதை வந்து நான் இது வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிறது சொல்றேன். அவ்வளவுதான், ரெண்டும் ஒரே மீனிங் தான். லுக் அட் தட். நம்ம லெட்ஸ் டூ மோர் ஆன் திஸ். ஆல்ரைட், சந்தோஷ் நம்பர் 5 படிங்க. சந்தோஷ். My father started working here 10 years ago. இப்ப என்ன சொல்ல வராங்கன்னு கரெக்டா சொல்லுங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் எல்லாமே இருக்குது. சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எங்க அப்பா வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆரம்பிச்சாரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? 10 வருஷமா. அதுதான் கரெக்டா, அதை புரிஞ்சுக்கணும். இப்ப ஃபார் போடுறாங்க, 10 இயர்ஸ் கிளீனா போடுறாங்க. டெபோ எல்லாம் தூக்கிட்டு கிளீனா 10 இயர்ஸ் போறாங்க ஃபார். இப்பதான் அந்த டென்ஸ் அப்ளை பண்ணும். கோதை மேம் அப்படியே அடிச்சிருங்க. My father working here for 10 years. My father is working for 10 years. No, sir, my father has been working for 10 years. Has been. Performance. My father has been working 10 years for 10 years. Working for 10 years. அவ்வளவுதான். நீங்க ரொம்ப நாளா ஒர்க் பண்றாரு, ரொம்ப நேரமா ஒரு வேலை பண்றாங்கன்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போடணும். அவங்க ஃபார் கொடுத்துட்டாலே முடிஞ்சது. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான். ஃபார் ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 4 வேர்ட்ஸ் 10 இயர்ஸ் இருக்குது. விவேக் கலக்கிட்டீங்க, வெரி குட், சூப்பர் சூப்பர். இதுதான் கிராமர். ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த பேசிக் கிராமரை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா அதை ஆக்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 6 வந்து கோதை மேம் பேசிட்டாங்க. 7 easier than I expected.
இப்போ சொல்லுங்க இந்த எக்ஸாம் நான் எதிர்பார்த்ததை விட எக்ஸாம் ஈஸியா இருந்தது. இப்ப பாருங்க ஏஎஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஒரு அழகான கிராமரை கத்துக்க போறோம். The exam was easier than Exam was as easier as I expected. as போட்டு ஈஸியர் எல்லாம் போடக்கூடாது, கம்பேரிட்டிவ்லாம் as easy as. இல்லையே, as The easy exam was easiest as expected. வராது, சூப்பர்லேட்டிவ் வராது, as வருது. The exam was very பாருங்க, நான் ஒன்னு very easy. எதிர்பார்த்தேன்னா ஈஸி ஆஸ் very easy as expected. இல்ல இது புரிஞ்சாதான் நீங்க இதை கன்வெர்ட் பண்ண முடியும். அவ்வளவு ஈஸியா கன்வெர்ட் ஆகுது. அதாவது நான் கஷ்டம்னு நினைச்சேன், ஆனா அதை விட ஈஸியா எக்ஸாம் வந்துருச்சு. நான் எதிர்பார்த்ததை விட ஈஸியா தான் இருந்தது. இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்ச பேப்பரு, ஆனா பேப்பர் முடிச்சுட்டு பாக்குறப்ப நான் நினைச்சதை விட ஈஸியா இருந்தது. இப்ப பாருங்க ஆஸ் The போட்டுருக்காங்க. exam exam was as I expected. Not hard as I expected. நாட்டுக்கு அப்புறம் ஒரு ஆஸ் போடுங்க. Not as hard. as Not I expected வந்துரும். இப்போ not as hard as I expected. நான் நினைச்ச as மாதிரி hard. கஷ்டமா இல்ல, அதுதான் கொண்டு வராங்க பாருங்க, கம்பேர் பண்றாங்க. இங்க ஆஸ் கொண்டு வர்றப்ப not as hard as, not as tough as, not as difficult as, நீங்க எப்படி வேணாலும் போடலாம். ஆனா இதோட ஆப்போசிட்டை கொண்டு வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, தேனுங்கிறது கம்பேரிட்டிவ், ஆஸ்ங்கிறது பாசிட்டிவ். சரிங்களா? கம்பேரிட்டிவ் தேனுங்கிறது, அதை பாசிட்டிவா மாத்துறப்ப 2 ஆஸ் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பேரிட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு மாத்துறோம். ஸோ இது இன்னும் பண்ணுவோம். இன்னைக்கு எவ்வளவு தூரம் கவர் பண்றப்போ திருப்பி இந்த கான்செப்ட் ரிப்பீட் ஆகும். ரொம்ப முக்கியமான கான்செப்ட். பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் நம்ம ஸ்கூல் காலத்துல படிச்சிருப்போம், அதுதான் அது. ஸோ அவங்க வந்து கம்பேரிட்டிவ் கொடுத்துட்டு பாசிட்டிவ்ல பண்ண சொல்லுவாங்க. ரெண்டும் ஒரே மீனிங் தான். அப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எவ்வளவு கிடைக்குது பாருங்க, சூப்பரான ஆப்ஷன் கிடைக்குது பாருங்க. கோதை மேம் நம்பர் 8. I am sorry, I didn't go to the meeting. என்னால மீட்டிங்க்கு I am sorry, என்னால மீட்டிங்க்கு போக முடியல. அப்படிங்கிறது எனக்கு நான் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். என்னால வர முடியாது. I wish நான் போகணும்னு ஆசை எனக்கு, பட் I had gone to the meeting. நான் போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே. I had gone to the meeting. அவ்வளவுதான். இது என்னன்னா சிம்பிள் பாஸ்ட் டிட் பிளஸ் கோ வென்ட்னு வருது பாத்தீங்களா? அது சிம்பிள் பாஸ்ட் தான் உடைச்சு போட்டிருக்காங்க, டிட் பிளஸ் கோன்னு. பாஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறும். அவ்வளவுதான். அருமையா சொன்னாங்க. பியூட்டிஃபுல். ஐ விஷ் ஐ ஹேட் கான். நான் போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன், போகாம போயிட்டேனே. இந்த ஐ விஷ் எல்லாம் வரப்ப ரிக்ரெட், ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணாம விட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு ரிக்ரெட், ஒரு வேதனையை தெரிவிக்கிறது தான் இந்த ஐ விஷ். சூப்பர், குட் ஜாப். இது ஒண்ணு இல்ல, அப்படியே நீங்க ஒர்க் பண்ண வந்துடும். விவேக் நம்பர் 9 படிச்சு காட்டுங்க விவேக். He didn't go out because it was raining. இதுக்கு தமிழ்ல மட்டும் சொல்லுங்க. நீங்க தோராயமா தமிழ்ல சொல்லுங்க. He didn't go out because it was raining. மழை பெஞ்சதுனால அவங்க மழை பெஞ்ச காரணத்தால அவங்க வெளியே போகல. வெரி குட், வெரி குட். இப்ப he didn't go out. இப்ப விவேக் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. Dash the rain என்னவா இருக்கும்? Because of the rain. Because of. அவ்வளவுதான் முடிஞ்சது. Very good. Because of the rain. So because இருக்கு, இந்த இடத்துல ஆஃப் த ரெயின், ஆஃப்ங்கிற ஒரு ப்ரொபோர்ஷன் போடணும். வெரி குட், சூப்பர். இது பாருங்க, போக கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நீங்க பிக்கப் பண்ண முடியும். ஏன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு பாருங்க. Look at the next one. Santosh 10, careful. 10. The train left before we got to the station. The train left before we got to the station. தமிழ்ல சொல்லுங்க. குயிக் அடிங்க. நம்ம போறதுக்கு முன்னாடி ட்ரெயின்ல இருந்து கிளம்பிடுச்சோம். ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இப்ப பாருங்க, by the time we got to the station, by the time we the got train to the had station, gone. இதுதான் ஒரு அருமையான கான்செப்ட். 2 விஷயம் நடக்குது. எது முன்னாடி நடக்குதோ அது பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல போடணும், எது பின்னாடி நடக்குதோ அது சிம்பிள் பாஸ்ட்ல போடணும். இதுதான் ரூல். சோ
பை த டைம் வி காட் நம்ம ஸ்டேஷனுக்கு போனதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிட்டது முன்னாடியா எது ஃபர்ஸ்ட் நடந்தது? The train had gone. அந்த ட்ரெயின் போனதுதான் முன்னாடி. சோ அதுக்கு நீங்க பாஸ் பர்ஃபெக்ட் போடணும். கிளீனா ஹேடுங்கிற க்ளூ கொடுத்துட்டாங்க. the only answer வந்து had gone. நீங்க had already gone போட்டாலும் தப்பு கிடையாது. அந்த ஒரு adverb யூஸ் பண்ணாலும் வெறும் had gone போட்டாலும் ரைட். சூப்பர். பிரியா மேம் 11. It's too cold to go swimming today. ரொம்ப குளிரா இருக்குது, போய் ஸ்விம் பண்ணணும். இதுல இன்னொரு it is too cold to go swimming today. பிரியா மேம் இன்னொரு தமிழ் எனக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. It is too cold to go swimming today. கோல்டா இருக்குது, நான் போய் ஸ்விம் பண்ணணும். ஆஹா, நான் ஸ்விம் பண்ண போனோம், ஆனா இது ரொம்ப கோல்டா இருக்கு. சந்தோஷ் ஏதோ சொல்ல வர்றாரு. நான் ஸ்விம் பண்ண போனோம், ஆனா தண்ணி கோல்டா இருக்கு ரொம்ப. இன்னைக்கு கோல்டா இருக்கு. இல்ல இது முக்கியமா ஒரு விஷயம் வருங்க. கோதை மேம் சொல்லுங்க. நான் ஸ்விம்மிங்க்கு போனோம், பட் ரொம்ப கோல்டா இருக்கு. நீங்க கரெக்ட்டா அந்த பாயிண்ட் வர மாட்டேங்குது. 2ங்கிறது நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர். ரொம்ப கோல்டா இருக்கு, ரொம்ப கோல்டா இருக்கு. ஸ்விம்மிங் போக முடியாது. பிரியா மேம் ரொம்ப கோல்டா இருக்கு, இன்னைக்கு ஸ்விம்மிங் போக முடியாது. புரியுதுங்களா? இட்ஸ் டூ கோல்ட் டு கோ ஸ்விம்மிங் டுடே. சார் அங்க போக முடியாதுன்னு எங்க சார் கொடுத்திருக்காங்க? அதுதான் 2 வெரி குட் क्वेश्चन. அந்த 2னா என்ன அர்த்தம்னா நெகட்டிவ் ஆன்சர். வெரி குட் क्वेश्चन. it is so cold that we cannot. இதோட இன்னொரு மீனிங் என்னதுன்னா it is so cold. 2 பதில் so போடுங்க. so போட்டா பாசிட்டிவ். it is so cold that we cannot go swimming today. so இப்ப புரியுதுங்களா? 2 வந்து எதுக்கு ஈக்குவல்னா, அருமையான ஒரு क्वेश्चन கேட்டாங்க. இதுதான் ஆங்கிலம் வந்து எப்பயும் நம்மள வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு காரணம். so not 2 போடுங்க. 2 வந்ததுன்னா நெகட்டிவ். புரியுதுங்களா? ஓகே சார். எஸ் சார். வெரி குட். இதுக்கு இப்ப வந்து it is too cold to go swimming todayனா தெளிவா சொல்லிடணும். ரொம்ப கோல்டா இருக்கு, இன்னைக்கு ஸ்விம்மிங் போக முடியாது. முடிஞ்சு போச்சு. ரொம்ப கோல்டா இருக்கு, ஸ்விம்மிங் போக முடியாது. இப்ப கொண்டு வாங்க. இப்ப இந்த மீனிங்கை வச்சு கொண்டு வாங்க. enough இருக்குது. It's not enough. It's not enough sir. not போடுங்க. ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை விட்டுட்டீங்களே. It's not good enough. Not good enough to go swimming today. இன்னொரு வாட்டி சொல்லுங்க சந்தோஷ். It's not good enough. இல்ல, அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. அப்படியே cold not அப்படியே warm ஆப்போசிட். enough. oh not warm enough. Okay, it's not warm enough. இது பேர் கீவேர்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டெக்னிக்கை கத்துக்கிட்டாக்க நிறைய ஐடியாஸ் டெவலப் ஆகும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு. இப்ப ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க கேட்டாங்கல்ல கோதை மேம், 2 எல்லாம் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அது தப்பு பண்ணக்கூடாது. 2 வரப்ப ஐ எம் டூ ஷார்ட் டு ரீச் ஷெல்ஃப் அப்படின்னு போட சொல்லுவாங்க. ஐ எம் டூ ஷார்ட் டு ரீச் த ஷெல்ஃப். அதை வந்து அப்படி நெகட்டிவா சொல்லணும்னா ஐ எம் ஷோ ஷார்ட் தட் ஐ கேனாட் ரீச் த ஷெல்ஃப். ஞாபகம் இருக்கா கோதை மேம்? நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமே, ஐ எம் டூ ஷார்ட் டு ரீச் த ஷெல்ஃப். அதுதான் அந்த நெகட்டிவ். இது வெரி குட். பார்க்கலாம், நிறைய இன்னைக்கு ஒரு 50-20 பண்ணுவோம். பண்ண உங்களுக்கு இதாயிடும். வெரி குட். கோதை மேம் நம்பர் 12. Where have you been? She asked me. Where have you been? டைரக்டா சொல்லிட்டாங்க. டைரக்டா வந்து டபுள் கோட்ல வச்சிருக்காங்க. டைரக்ட் ஸ்பீச். நேர்ல பேசுறப்ப வேற ஹேவ் யூ பீன் அப்படின்னு அவன் என்கிட்ட கேட்டா. என்ன கேட்டா? அவன் என்கிட்ட கேட்டா where have you been? She asked me. where have been என்ன அர்த்தம்? sir where had been. where have you been னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் எங்க இருந்த? நீ எங்க போயிருந்த? ரொம்ப நாளா ஆளை காணுமே, எங்க போயிருந்த? ரொம்ப நாளா ஆளை காணுமே, எங்க போயிருந்த? எங்க போயிருந்த? she asked me. டைரக்டா மாத்திரப்ப பிரசன்ட்ல இருந்து where I had been. where I had been. where இப்ப பாருங்க, ஐய போடுங்க. ஐ என்ன கேக்குற? என்ன கேட்டா? where I had been.
அது கேள்வியை வந்து பதிலா சொல்ற மாதிரி வேற ஐஆர்பி அவ்வளவுதான் முடிஞ்சது. 3 வார்த்தை தான். நான் எங்க போயிருந்தேன்னு கேட்டாவ அப்படின்னு. அப்ப இது வந்து அவன் நேரம் என்கிட்ட கேட்கிறேன், எங்க போயிருந்த நீ இவ்வளவு நாள் எங்க போயிருக்க, அவனை பார்க்கவே முடியலையே அப்படின்னு. அதை இன்னும் 3வது ஆள்கிட்ட சொல்றப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் என்கிட்ட கேட்டா நான் எங்க போயிருந்தேன்னு நான் தான் பதில் சொன்னதுக்கு அப்படின்னு. வெரி குட். விவேக் 13. He plays tennis better than anyone else in his class. He plays tennis better than anyone else. இது தமிழ்ல சொல்லுங்க, என்ன புரிஞ்சிருக்கீங்கன்னு பாப்போம். அவன் இந்த கிளாஸ்ல கரெக்டா சொல்லணும். Plays tennis better than me. இது புரிஞ்சாலே போதும். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் என்ன பேசுறாங்க. அவனுடைய கிளாஸ்ல அவன் மத்தவங்கள விட அவன் தான் பெட்டரா டென்னிஸ் ஆடுறான். வெரி குட். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அவனுடைய கிளாஸ்ல அவன் தான் பெட்டரா டென்னிஸ் ஆடுறான். எல்லாரை விட அவன் கிளாஸ்லயே டென்னிஸ் நல்லா விளையாடுவான். அவன் தான் டென்னிஸ் நல்லா விளையாடுவான். இப்ப எனக்கு சொல்லுங்க, இப்ப நீங்க கொண்டு வந்துட்டீங்களா அண்டர்ஸ்டாண்டிங்? He is the best tennis player in his class. Wow, that bottom best உள்ள already இருக்கு sir. So best tennis player. He is the best tennis player in his class. Wow, அவ்வளவுதான். எப்படி அது டெவலப் ஆகுது பாத்தீங்களா? இப்ப மேல போய் படிங்க திருப்பி. He plays tennis better than anyone else in his class. அவனோட கிளாஸ்ல எல்லாரை விடவும் அவன் நல்லா விளையாடுறான், எல்லாரை விடவும் அவன் பெட்டரா விளையாடுறான். அப்ப யாருமே இவனுக்கு ஈக்குவலா பண்ணல. அப்ப கிளீனா பெஸ்ட் போட்டுக்க, பெஸ்ட் டென்னிஸ் பிளேயர். குட் ஜாப். இந்த 13 ஃபிகர் அவுட் பண்ணணும் பாருங்க. கரெக்டா புரிஞ்சுக்கணும். புரியுறப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து புரிதலால மட்டுமே நீங்க வந்து கரெக்டா கொண்டு வர முடியும். வேற ஏதாலையும் வார்த்தைகளால கொண்டே வர முடியாது. 14 பிரியா மேம் 14. They haven't finished the work yet. கரெக்டா தமிழ்ல சொல்லுங்க. வேலையை முடிக்கல. They haven't finished the work yet. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அவங்க இன்னும் அந்த வேலையை முடிக்கல. இன்னும் அவ்வளவுதான் எனக்கு வேணும். இன்னும் 8னா இன்னும் முடிக்கல. வேலையை முடிச்சிருக்கல. ஹேவிங் ஃபினிஷ்ட். அவங்க இந்த வேலையை இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க, முடிச்சிருக்கல. இப்ப முடிக்கல வேற முடிச்சிருக்கல வேற, ரெண்டும் ஒண்ணுதானே சார்? இல்லையா சார்? முடிச்சிருக்கலங்கிறது பிரசன்டையும் பாஸ்டையும் டச் பண்றாங்க. அதை பத்தி பேசுவோம். நம்ம டென்ஸை பத்தி, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பத்தி பேசலாம். முடிச்சிருக்கலன்னு மட்டும் வச்சுங்க. நுணுக்கமா தமிழ்ல உள்ள போறது கரெக்டா. நான் உங்களுக்கு இன்னொரு கிளாஸ்ல அது இன்னும் விளக்குறேன். முடிச்சிருக்கலதான் கரெக்டான வார்த்தை. The work was not finished yet. இல்ல இது அவ்வளவு ஈஸி. Had not finished yet. ஏதோ ஒரு கான்செப்ட டெஸ்ட் பண்றாங்க. எந்த கான்செப்ட்? சார் ஏதோ ஒரு கான்செப்ட டெஸ்ட் பண்றாங்க. The work இந்த பாருங்க. Had not sir. இல்ல ஒரே ஒரு நிமிஷம். நான் சொல்றது மட்டும் கவனிங்க. இங்க சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் வந்து ஒர்க். இங்க ஆப்ஜெக்ட் ஒர்க். The work has not finished. ஆக்டிவ் டு பாசிவ் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆக்டிவ் டு பாசிவ் நீங்க பண்ணீங்கன்னா சரியா போச்சு. ஏகம்பரம் சார் have not been finished. இன்னொரு வாட்டி. have not been finished. ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்களே. has not been. The workங்கிறது சிங்குலர் ப்ளூரல் கிடையாது. has not been finished. has not been. பார்த்தோம், போன கிளாஸ்ல பார்த்தோம், அப்ளை பண்றத. finished. finished ஆல்ரெடி இருக்கு. has not finished. இங்க by them போடலாம், போடாம விடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. has not been இந்த ஒர்க். அவ்வளவுதான். இந்த ஒரு கான்செப்ட் நமக்கு தெரியணும் பாருங்க. ஐ விஷன்ங்கிறது ஒரு கான்செப்ட், டைரக்ட் இன்டைரக்ட்ங்கிறது ஒரு கான்செப்ட். இது எல்லாமே பேசிக் கிராமர். அந்த பேசிக் கிராமர்ல தப்பு பண்ணாம இருந்தோம்னா இதை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். இங்க சென்டென்ஸ் ஃபார்மேஷன் 15 கோதை மேம் 15. It was such a boring film that we left early. இதுக்கு மீனிங் சொல்லுங்க. ரொம்ப போரா இருந்ததுனால நாங்க சீக்கிரமா வெளியே வந்துட்டோம். அவ்வளவுதான். பாதியில இடைவேளை இன்டர்வல்ல தப்பிச்சு ஓடியாந்துட்டோம். It was such a boring film that we left early. இப்ப சொல்லுங்க. The film was very boring, so I left. No, the
The film was so boring. So bored. So bored. bored இல்ல boring. Boring. So boring. That so that bored. So that we left here. That we left here. நோட் பண்ணிக்கிங்க போர்டு எல்லாம் போட்டு கூடாது. was so boring. இப்ப so thatங்கிறது பாசிட்டிவா சொல்றோம் இல்லைங்களா? டூன்னு வந்ததுன்னு வச்சுங்க. The film was too boring to leave early அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நாட் டு லீவ். நீங்க அது வந்து அது போடலாம். அதை பத்தி நம்ம பேசுவோம். பட் இந்த சோங்கிறது உள்ள வரணும். அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியே ஆகணும். அப்படி யூஸ் பண்றப்ப தட்டு உள்ள வந்துடும். வெரி குட். இப்ப பாருங்க பிரியா மேம், இதுல 2 வருது பாருங்க. இப்ப கரெக்டா பிரியா மேம் படிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க மீனிங். அரிதா கோதை மேம் சொல்லுங்க குயிக்கா. She is too young to drive. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ரொம்ப அவ ரொம்ப யங்கா இருக்கிறதுனால அவ டிரைவ் பண்ண முடியாது. அவ்வளவுதான். அதுதான் வேணும். அவ்வளவுதான். இதுதான் அது பார்க்கணும். நீங்க நெகட்டிவ் வார்த்தை. She is too young to drive. நீங்க கேட்ட கேள்விக்கு இப்ப பதில் வந்துச்சு பாருங்க. Yes sir. ரொம்ப யங்கா இருக்கிறதுனால அவ டிரைவ் பண்ண கூடாது, முடியாது, அவளால முடியாது அப்படிங்கிறது தான் இது. இப்ப பாருங்க ஓல்டு, எங்க ஓல்டா மாத்திருக்காங்க. அழகா கொண்டு வாங்க பார்க்கலாம், ஈஸியா கொண்டு வரலாம். முன்னாடி பண்ணிருக்கோம். She is not அடிங்க வார்த்தை so old. No. Not older. She is not older to drive, sir. No. She is not old. Old enough. Old enough. முன்னாடி பாத்துருக்கோம். நம்ம மறந்துட்டீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஏன்னா போட்டோ ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். போய் Yes sir, yes sir. Not warm enough. Enough. Yes. Not போட்டு enough போடுறோம். Not already போட்டாங்க. enough போடுறோம். She is not old enough to drive. She is not old enough to drive. அழகான இங்கிலீஷ் பாருங்க எப்படி கொண்டு வராங்க பாருங்க. அவளுக்கு இன்னும் டிரைவ் பண்ற அளவுக்கு வயது வரல அப்படிங்கிறது சொல்றாங்க. இன்னும் அந்த அளவுக்கு வயது வரல அப்படின்னு. ஓகே 17. ஏன் சார் அப்படியே படிச்சு கேளுங்க. The last time I saw him was in 2020. தமிழ்ல கரெக்டா சொல்லுங்க. நான் அவனை 2020 கடைசியாக பார்த்தேன். நான் கடைசியா பார்த்தது 2020ல. yes. இப்ப சொல்லுங்க. 2 வார்த்தை வேணும். சின்ஸ் போடணும். அது ஒரு வார்த்தையா இருக்கும். I haven't seen. By him 2020. இன்னொரு வாட்டி I haven't seen அப்புறம் என்ன? I haven't seen அவன் பார்க்கல. Since seen him. Beauty. அவ்வளவுதான். இது போட்டுருங்க. முடிஞ்சது அவ்வளவுதான். சின்ஸ் இங்க கன்ஜங்ஷன் கிடையாது. இங்க ப்ரிபோசிஷன் சின்ஸ் பாத்துங்க. சின்ஸுக்கு அப்புறம் நம்பர் வந்து பாருங்க பார்க்கலாம். அது சின்ஸ் எந்த வார்த்தை எடுத்தாலும் 2 வார்த்தையில ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல மினிமம் 2 மீனிங் இருக்கும். ஸோ இருக்கிற குறைஞ்ச லெட்டர்ஸை வச்சுட்டு நம்மள வந்து அப்படி ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சின்ஸுக்கு 2 மீனிங் இருக்கு. ஒண்ணு வந்து இருந்துன்னு ஒரு மீனிங், ஏனெனில்னு ஒரு மீனிங். பெரிய வித்தியாசமானது. இந்த இடத்துல சின்ஸுங்கிறது இருந்து அப்படி ஃப்ரம்ங்கிறது. ரைட். சூப்பர். I am not as tall as my brother. Yes, very good. My brother விட நான் ஹைட் கிடையாது. யார் இப்ப யார்? My brother is taller than me. My brother is taller than me. நான் ஹைட் இல்ல. My brother is taller than us. My brother is taller than me. Taller than me. As for as and then ஒரே சென்டென்ஸ்ல வராது. Sir, my brother is taller than me. அவ்வளவுதான். I am not as tall as my brother. என் பிரதர் அளவுக்கு நான் உயரம் கிடையாது. அப்ப யாரு உயரம்? பிரதர் தான். நீங்க அதை கரெக்டா மீன் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். சோ இது வந்து பாசிட்டிவ்ல இருந்து கம்பேரிட்டிவ். அன்னைக்கு பார்த்து அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது கம்பேரிட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ். இது பாசிட்டிவ்ல இருந்து கம்பேரிட்டிவ் பண்றாங்க. எவ்வளவு ஆப்ஷன்ஸ் ஓபன் அப் ஆகுது பாருங்க. சோ ஒரே இதை நீங்க I started learning English 3 years ago. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிச்சேன். இப்பயும் கத்துக்கிட்டேன். இப்பயும் கத்துக்கிட்டேன். 3 வருஷத்துக்கு முன்னாடியே கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். So I have been இன்னும் கத்துக்கிட்டேன். I have been started English for 3 years. I have been learning. I have been அவ்வளவுதான் முடிஞ்சது. ஸ்டார்டட்ல எதுக்கு வருது? எதுக்கு பாசிவ்? I have been learning English for 3 years. Learning English. That's it.
present perfect continuous I வரதுனால work has been hasn't வந்தது காரணம் அங்க third person singular இது I வந்ததுனால I have been learning. Very good, very good. Santosh, number 20. It is not necessary to come Isn't necessary. if you are busy. வர தேவையில்லை. நீ பிஸியா இருந்தா வர வேண்டிய நீங்க அவசியம் இல்லை. பிஸியா இருந்தா Very வர good. தேவையில்லை. வர வேண்டிய தேவையில்லை. It is இப்ப அடிக்கலாம் don't வந்திருக்கு பாருங்க. It isn't necessary to come if you are busy. நீ பிஸியா இருக்கிற அப்படின்னா நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. அடிக்கலாமா அடிக்கலாமா? ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏன் கஷ்டப்படுறீங்க? சந்தோஷ் ஏன் கஷ்டப்படுறீங்க? Necessary. Don't come. பாருங்க நெசசரி அடிங்க அடிங்க அடி உடைங்க உடைங்க உடைச்சு Don't necessary. நீடா மாத்துங்க. To come. மாத்தோம்ல To நெசசரி come. Come. You don't need to come. Don't need. You don't need to come. You don't need to come. ரைட்? இப்ப சில பேர் வந்து அமெரிக்கன் வந்து இது வந்து பிரிட்டிஷ்ல டோன்ட் நீட்னு போடுவாங்க. அமெரிக்கன்ஸ் வந்து அந்த நீட யூஸ் பண்ணாம இதை யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. Don't want us. இல்ல don't have to come. Don't have. You don't have to அமெரிக்கன்ஸ் கொஞ்சம் லைட்டா மாறும் மீனிங். பட் வந்து அவங்க டோன்ட் நீடுங்கிற வார்த்தைக்கு பதில் டோன்ட் ஹேவ் டுன்னு போடுவாங்க. யூ டோன்ட் ஹேவ் டு கம். நீ வர வேண்டிய அவசியம் இல்லை, நீ வர வேண்டிய தேவையில்லை, வர வேண்டிய கட்டாயம் இல்லை. வாண்ட் போட்டக்கூடாது. லுக் அட் திஸ். வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் 21. It's not worth repairing this old car. இது வந்து ஒர்த் இல்ல. இந்த Old car repair பண்றது worth இல்ல. ஆமா கரெக்ட் கரெக்ட். வெரி குட். This old car is not worth for repairing. ஐயா இதுல வந்து நீங்க சிம்பிளா போடுறது இஸ் போடணுங்க. கார் Not மாத்திக்க. worth for. It's not worth repairing. இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான், கஷ்டம் இல்லை. இந்த காரே சப்ஜெக்ட் போட்டிருக்காங்க, அங்க வேற சப்ஜெக்ட் போட்டிருக்காங்க. வெரி குட். 22. The film was so funny that we laughed all the time. அந்த மூவி வந்து ரொம்ப காமெடியா இருக்குது. படம் ஃபுல்லா சிரிச்சுட்டே இருக்கலாம். வெரி குட். It was such a funny film. வா சூப்பரா பண்ணாரு சந்தோஷ். சச்சுக்கு அப்புறம் ஏ போடணும். சச்சா சூப்பரா பண்ணாரு. அவ்வளவுதான். ஒன்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ண வந்துடும். இந்த இது அந்த இது மெயின் ஐடியா என்ன, நல்லபடியா படிச்சு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதை அப்ளை பண்ணா இந்த ரைட்டிங் ஸ்பீக்கிங் எல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அவ்வளவுதான். இட் வாஸ் சச் அ ஃபன்னி ஃபிலிம் தட் வி லாஃப்ட் ஆல் தி டைம். சச்சுக்கு அப்புறம் ஏன் போடணும், இந்த ஃபன்னிங்கிறது வந்துருச்சு. சூப்பர். 23 பிரியா மேம். They didn't allow us to take photo. அவங்க வந்து போட்டோ எடுக்க அலோவ் பண்ணல. பாருங்க, didn't allow simple past active. அப்படியே பாசிவா மாத்த சொல்றாங்க. அவ்வளவுதான். அஸ் வந்து வியா மாதிரி பாருங்க. அருமையா. We were not allowed to take photos. didn't வர்றப்ப பாஸ்ட் ஆர் போடாம வேர் போடுங்க. We were not. அப்புறம் allowed போடு. Not allowed. நீங்க அப்படியே கன்சிடர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்க இந்த ஆப்ஷன்ஸ் எப்படி ஓபன் அப் ஆகுது பாருங்க. நீங்க வந்து அதை ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்லலாம், பாசிவ் வாய்ஸ்லயும் சொல்லலாங்கிறது தான் அவங்க சொல்றது. அருமையான ஒரு கிராமர் கான்செப்ட் வந்துருச்சு பாருங்க. லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். ஓகே, எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணலாம். விவேக், he said he was sorry he was late. He said he was sorry he was late. விவேக், தமிழ்ல என்னங்க இருக்கு? அவன் லேட்டா வந்ததுக்காக சாரி கேட்டான். ஓகே, விவேக் இருக்காரான்னு தெரியல, பரவாயில்ல. He said he was made to apologize. He apologized for the late. ஏதோ ஒன்று தொட்டிட்டீங்களா? apologize For the ஃபார் வரும், ரைட்? ஏதோ ஒன்று தொட்டிட்டீங்களா? for the late. No. For his late. For being late. late. Okay. For being late. அப்பல just for being late. being ஜெரண்டுங்க. for being late. ஸோ அது வந்து ஜெரண்டு, அது நவுனா யூஸ் ஆகுது. பிக் ஒன். நம்ம அதை பத்தி பேசுவோம், வேற கிளாஸ்ல பேசுவோம். சந்தோஷ் 25.
We spent 2 hours doing our homework. ஹோம்ஒர்க் பண்றதுக்காக 2 hours ஸ்பெண்ட் பண்ணோம். ஹோம்ஒர்க் பண்றதுக்கு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்க ஸ்பெண்ட் பண்ணோம். It took 2 hours. சரி, it has to அப்படி வராது இல்ல, வராது. ஏன் என்ன வார்த்தையில ஆரம்பிப்பீங்க? It was. வாஸ் வராது இல்ல. No. அதனால வாஸ் வராது. It has been இல்ல, பிராக்கெட்ல போட்டுருக்க வார்த்தை யூஸ் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. It took 2 hours. 2 hours to ஏதோ விட்டுட்டீங்க, தொடர்ந்து விட்டுட்டீங்க, விடக்கூடாது. It took பாருங்க, வி வந்து என்னவா வரும்? அஸ்ஸா மாறுமா? It took us. It took us. It took us to do our homework. It took 2 hours to do our homework. எவ்வளவு தூரம் வச்சிருக்கோமே, சும்மா 2-3 வார்த்தை தானே ஃபில் பண்ணோம். It took us 2 hours to do our homework. பிரியா மேம், புரியுதுங்களா? It took us 2 hours to do our homework. சார் we spent சார் எது சார்? சிம்பிள் பாஸ்ட் we spent னு போடுறோமா, அதே சிம்பிள் பாஸ்ட் வச்சு அவங்க டுக் கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ அந்த டென்ஸை மாற்றாம கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. we spent 2 hours, 2 மணி நேரம் செலவழிச்சோம். எதுக்கு? நம்ம ஹோம்ஒர்க் பண்றதுக்காக. இப்ப அந்த ஹோம்ஒர்க் 2 மணி நேரம் எடுத்துக்கிச்சு முடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் வருது. அவ்வளவு. இது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இது மாதிரி இன்னொரு வகையில தப்பு இல்லாம எக்ஸாக்டா அதை சொல்லலாம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி எங்க டுக் நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்கு ஃபாலோ அந்த டுக்கு அப்புறம் நம்ம மென்ஷன் பண்ணுமா சார்? நம்மளா இல்ல நானா? எங்க வி இருக்குல்ல, இந்த வி சப்ஜெக்டா இருக்கு, இந்த வி ஆப்ஜெக்டா பண்றப்ப அஸ்ஸா மாறி போயிடுது. ஓகே சார். இப்போ கிராமரே பார்க்க வேண்டாம், இப்போ ஐன்னு இருந்தா ப்ராக்டீஸ் பண்ணிட்டே இருப்போம். ஓகே சார். இப்போ ஐன்னு இருந்ததுன்னா டுக் மீன் வருமா சார்? It took us. இது வந்து எங்களுக்கு எடுத்துக்கிச்சு 2 hours எடுத்துக்கிச்சு. 2 hour homework. நம்ம அங்க வந்து நாங்க 2 மணி நேரம் செலவு பண்ணோம். இங்க வந்து இந்த ஹோம்ஒர்க் 2 hours எடுத்துக்கிச்சு. அது வந்து நாங்க ஸ்பெண்ட் பண்ணது இருக்கு. இது ஹோம்ஒர்க் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டா ஆப்போசிட்டா வருது. அவ்வளவுதான். பொதுவா இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னு சொல்றாங்கல்ல, அதோட வேரியேஷன் தான் இது. ஓகே, பாத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகணும். சந்தோஷ், நீங்க கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஒரே நாள்ல கத்துக்க முடியாது. ஆனா அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம் ஒரே நாள். 26. சந்தோஷ், he hasn't called me since Monday. He has not called me since Mondayல இருந்து எனக்கு கால் பண்ணவே இல்ல. ஏமரன் சார் சொல்லுங்க. ஏமரன் சார் Was on Monday. Was. But the last time he called was பெரிய வார்த்தை. அதுதான் verb. The last time he called was on Monday. Wow. கரெக்டா கனெக்ட் பண்றது, அருமையா கனெக்ட் பண்ணாரு. இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம வந்து பொறுமையா உட்கார்ந்து பார்க்கணும். எங்க ஏதாவது விடுறோமா, நம்ம திங்கிங்ல எங்க தப்பு இருக்குதான்னு. இது நிறைய படிக்க முடியாது. 27. I will lend you my book if you promise to return it. நீ அதை ரிட்டர்ன் பண்ணுவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணினா என் புக்கை நான் கொடுப்பேன். வெரி குட். You can borrow my book. இது ஒரு எக்ஸலென்ட்டான கிராமர் வேர்ட். எக்ஸலென்ட்டான கிராமர் முடியும். மூவிஸ் அடிக்கடி வரும். ஹாலிவுட் மூவிஸ்ல அழகா கனெக்ட் பண்ணுவாங்க இது. You can borrow my book. I lend you my book if you promise me. நீ வந்து எனக்கு கொடுக்க, திருப்பி எனக்கு ரிட்டர்ன் பண்றேன்னு சொன்னா நீ வந்து ப்ராமிஸ் பண்ணினா நான் கொடுப்பேன். நான் கொடுக்குறேன், நீ எடுத்துக்கலாம், என்கிட்ட இருந்து நீ வாங்கிக்கலாம், ஆனா திருப்பி கொடுக்கணும். என் புக்கு கடன் வாங்க முடியும் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணினா. as long as. அருமையான வார்த்தை அது. மூவிஸ்ல, ஹாலிவுட் மூவிஸ்ல பார்க்கலாம். அந்த வார்த்தையில கிளீனா யூஸ் பண்ணுவாங்க. as long as நான் என்ன அர்த்தம் சார்? நீ திருப்பி கொடுக்குற வரையிலும் நீ டைமிங் கால் பண்றப்ப லாங் நீ திருப்பி கொடுக்குற அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன்னா எப்ப வேணாலும் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போலாங்கிறது தான். as long as நீ என்ன கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்ட, எனக்கு திருப்பி கொடுக்குறேன்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னு என்கிட்ட இருந்து எடுத்துக்க. நீ பாட்டுக்கு எடுத்துட்டு போய் புக் எடுத்துட்டு போய் திருப்பி கொடுக்காம விட்டுற கூடாதுங்கிறது தான்.
வரையிலும் as long as வரையிலும் 28 ஏம்ரஸ் ட்ரை பண்ணுங்க. Why don't we go out tonight? Said John. என்ன அர்த்தங்க? ஏன் நம்ம நைட் போகலைங்கிறது ஜானி போகல இல்ல போக முடியாதுன்னு. போக முடியாது கிடையாது, போக முடியாது Why கிடையாது. don't we go out tonight? ஏன் ஏன் போக கூடாது? நம்ம ஏன் போக கூடாது இன்னைக்கு நைட்டு? ஏன் போக கூடாது? என்ன தெரியுங்களா, இன்னைக்கு வெளில போய் சாப்பிடுவோம் பாங்கிறது தான் அவங்க சொல்றது. இன்னைக்கு நைட் வெளில போயிட்டு வருவோம் அப்படிங்கிறது. அப்ப ஜான் வந்து சஜஸ்ட் பண்றாரு. என்ன சஜஸ்ட் பண்றாரு? ஏன் நம்ம போக முடியாது? அது வந்து போக கூடாது. பாத்தீங்க, ஒண்ணும் கிடையாது. இப்படிதான் இது வந்துச்சு பாருங்க, ரெண்டே வார்த்தை தான். Not going tonight. நாட் வராது, பாசிட்டிவ். Going out. அது அப்படியே ஆப்போசிட். ஏன் போக கூடாது, ஏன் நம்ம போக கூடாது, போலாமே. இது புரியுதுங்களா? நாட்டு கிடையாது, கோயிங் அவுட். அவர் வந்து போகணுங்கிறாரு. why don't we go out tonight னா இன்னைக்கே நைட்டு நம்ம போக கூடாது, போக கூடாது அப்படின்னு கேக்குறாங்க ஜான். வெளியில போனா என்ன அப்படின்னு. அவ்வளவுதான். இது அதனாலதான் ஆங்கிலம் வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு லாங்குவேஜ். நம்ம தமிழ் படிச்சிடக்கூடாது அப்படியே. இப்ப புரிஞ்சது பாத்தீங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ், விட்டுறாதீங்க. why don't we go tonight-னா இதெல்லாம் வந்து கேஷுவலா மூவிஸ்ல பாக்குறப்போ வரும். அவங்களோட கேஷுவலா சொல்றாங்க, ஏன் நம்ம போக கூடாது, போயிட்டு போலாமா இன்னைக்கு மூவி போலாமா அப்படிங்கறத. டோன்ட்னா ஏன் போக கூடாது, ஒய் நாட் அப்படிங்கிறது. சஜஸ்டட் கோயிங் அவுட். வெரி குட். 29 ஏம்ரஸ் சார். The shop opened in 1990. Okay. The shop has opened since 1990. இப்ப 1990ல ஓபன் பண்ணிருக்காங்க. 1990ல இருந்து has opened since 1990. Since 1990. இதுல has opened வராது, ஆகா வராது. Has been opened since 1990. Look at that. Has been open. இந்த ஓபன் வந்து adjective. has been open எப்படி இருக்குது? 1990ல இருந்து இருக்கு, ஓபன் ஆயிருக்கு. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரியுதா? அது என்ன சொல்ல, அதாவது 1990ல ஓபன் பண்ணிருக்காங்க, 35 வருஷமா ஓபன் ஆயிருக்கு. இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணது சொல்றாங்க, இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னமும் இருக்கு. 1990ல இருந்து இன்னும் இருக்கு. has been opened since. opened கிடையாது, ஏம்ரஸ் இது verb கிடையாது. has beenங்கிறது present perfectல போட்டாங்களா? Yes sir. openங்கிறது adjective பார்த்துக்கலாம். அது இதுவும் பார்க்கலாம். இந்த இதுல வந்து ஆல்வேஸ் அட்மிஷன்ஸ் ஓப்பன் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஸ்கூல்ல அட்வர்டைஸ்மெண்ட்ல நிறைய தப்பு பண்ணுவாங்க. அட்மிஷன்ஸ் ஆர் ஓப்பன், அந்த ஆரை கட் பண்ணிட்டு வெறும் ஓப்பன் போடுவாங்க. நீங்க வந்து அட்மிஷன் ஓப்பன்லாம் சொல்லக்கூடாது, அட்மிஷன்ஸ் ஓப்பன். The sea is too cold for swimming. Yeah. The sea isn't warm enough for swimming. Very good. அவ்வளவுதான். வந்துருச்சு பாத்தீங்களா? ஒன்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். isn't போட்டு warm enough. சூப்பர். இது பாருங்க, too cold for swimming னா புரியுதா? too coldனா ரொம்ப கோல்டு இருக்கு, அதனால ஸ்விம் பண்ண முடியாது. அது புரியுதுங்களா? too cold நெகட்டிவ். 2 னா நெகட்டிவ் வருது. அவ்வளவுதான். இட்ஸ் too cold to swim னு போடலாம், too cold for swimming னு போடலாம். 31. இந்த ரெக்ரெட்லாம் வரப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வருந்துறது, இப்படி பண்ணிட்டோமேனு வருந்துறது தான் ரெக்ரெட். I regret telling her my secret. என்ன அர்த்தங்க? அவகிட்ட என்னுடைய சீக்கிரட்டை சொன்னதுக்காக நான் வருந்தறேன். வெரி குட். அவ வந்து அது எல்லாத்தையும் சொல்லிட்டா. நான் அவள்கிட்ட வந்து யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொன்னா, ஆனா எல்லாத்தையும் அவ சொல்லிட்டா. இப்ப பாருங்க, I hadn't tell her my secret. Oh, careful. I wish. I have not been. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன I regret முடிஞ்சது. I hadn't told her. அவ்வளவுதான் முடிஞ்சது. I hadn't told her my secret. her அங்க ஆல்ரெடி இருக்குது. அவ்வளவுதான். சிம்பிள் பாஸ்ட் ஹவுஸ். I regret telling her my secret. நான் சொல்லிட்டேன், சொன்னது இப்ப வருதுறேன், ஏன்னா அவ எல்லாத்தையும் போய் சொல்லிட்டா.
நான் சொல்லாம இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லாம இருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன். சொல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். ஐ விஷ் ஐ ஹேட்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஏமரன் சார் புரியுதுங்களா? எஸ் 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 சார். பிக் ஒன். இந்த விஷயங்கிறது பெரிய ஸ்ட்ரக்சர் இது. இதெல்லாம் தான் மூவிஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய கிரிக்கெட் டென்னிஸ் கமெண்ட்ரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சோம்னா கரெக்டா புரிஞ்சுக்கலாம். கரெக்டா புரிஞ்சாலே அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலே எல்லாம் வந்துடும். 32 சந்தோஷ். They haven't finished lunch yet. They have not finished lunch yet. கரெக்டா சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க சந்தோஷ். அவங்க இன்னும் லஞ்ச் வந்து ஃபினிஷ் முடிக்கல. சாப்பிட்டு முடிக்கல. அவங்க இன்னும் லஞ்ச் சாப்பிட்டு முடிக்கல. Has not இப்ப சொல்லுங்க சந்தோஷ். லஞ்ச் இங்க தள்ளிட்டாங்க, உள்ள சப்ஜெக்ட் கொண்டு வந்துட்டாங்க. has not been. அவ்வளவுதான். Has not been finished yet. Them, sir. Has not been finished yet. லஞ்ச் என்ன சொல்ல போறீங்க? என்ன வார்த்தை வரணும்? 2 வார்த்தை வரணும். என்ன வரும்? Hasn't Been finished, sir. Been finished. அவ்வளவுதான். Active to passive. தே போடணுங்கிற அவசியம் கிடையாது. தே வந்து தெம்ம மாறும், அது போடணுங்கிற அவசியம் இல்லை. வெரி குட். 33 கோதை மேம். I don't have as much money as you. உங்ககிட்ட இருக்க மாதிரி என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. அவ்வளவுதான். இப்ப அப்படியே கொண்டு வாங்க. You have more than more. You have money more than me. More than me. இல்ல ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க. Much இல்ல sorry. You have money more money than me. More money than me. the order more money. தான உள்ள இறக்கிடுங்க. அவ்வளவுதான். More than money. More money than me. இந்த ஆர்டரை விட்டுறக்கூடாது. அதனாலதான் நீங்க நிறைய படிக்கணும், நிறைய கேட்கணும். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் படம் பாக்குற மாதிரி இதெல்லாம் நல்லா அவங்க எழுதின புக்கை படிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பண்ண வரப்ப வந்துடும். ஸ்கூல் கிட்ஸ் ஏன் அப்படி பண்றாங்க? ஸ்கூல் கிட்ஸ் எல்லாரும் இங்கிலீஷ்லயே படிக்கிறாங்க, இங்கிலீஷ்லயே கேட்கறாங்க. அவங்க ஸ்கூல்ல அவன் 2வது படிக்கிறப்பே அவனுக்கு வந்துருது இங்கிலீஷ். காரணம் என்ன? எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் 4-5 வருஷத்துலயே அவனுக்கு உரிய புக்கை கொடுத்துடுறாங்க. பேசுறதெல்லாம் இங்கிலீஷ்லயே பேசுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. 2 வருஷம் 3 வருஷத்துல ஒரு குழந்தை படிக்கிறத நம்ம வாழ்க்கை ஃபுல்லா படிக்கிறதுக்காக கஷ்டப்படுறோம். ஏன்னா கரெக்டா அந்த சமயத்துல அவங்க கொடுத்துட்டாங்க. கேட்கறது படிக்கிறது அதுலதான் எல்லாமே இருக்கு. We started playing football an hour ago. பாருங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி விளையாட ஸ்டார்ட் பண்ணோம். ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சோம். இப்ப சொல்லுங்க. இப்ப ஈஸியா அடிக்கிறாங்க. இப்ப ஈஸியா அடிக்கலாம். We have been. அவ்வளவுதான். சொல்லி முடிங்க. We have been football for playing. We have been playing. Football for an hour. அவ்வளவு 1 மணி நேரம் விளையாடிட்டே இருக்காங்கப்பா. சூப்பர். வருது பாருங்க, அப்படியே ஃபார்ம் ஆயிட்டே வருது பாருங்க. 35 பிரியா மேம். It was unnecessary for her to come. வாஸ் வந்திருக்கு பாருங்க. Was unnecessary for her to come. வந்தது தேவையில்லாதது. வேலை அது. இப்ப வாஸ்ன்னு போட்டாங்க பாருங்க. வந்தது சார். இப்ப ஈஸி. அதனாலதான் டிடின்னு வந்திருக்கு. இப்ப ஈஸியா அடிக்கலாம். முன்னாடி பண்ணிருக்கோம். அமெரிக்கன்ல she didn't need to come. அவ்வளவுதான். அமெரிக்கன்ஸ் என்ன சொல்லுவாங்க? Didn't need. haven't. Didn't have to come. அவ்வளவுதான். இங்க நீடுன்னு சொல்லுவாங்க. didn't need பிரிட்டிஷ்ல. அவங்க didn't need to come, didn't have to come. clean வந்துருச்சு பாருங்க. அது நோட் பண்ணிக்கிங்க. யூஎஸ்ல வந்து நீங்க ஹாலிவுட் மூவிஸ்ல பாத்தீங்கன்னா didn't have to, don't have to இப்படியே சொல்லுவாங்க. நல்ல படம் ஒரு 10 படத்தை எடுத்து வச்சுட்டு ஃபேமிலியோட பாக்குற படத்தை உட்காந்து பார்த்தோம்னாலே முடிஞ்சது. 36. This is the most beautiful painting I have ever seen. நான் பார்த்ததிலே இது ஒரு best beautiful painting. Such a beautiful painting. நான் பார்த்ததிலே ரொம்ப most beautiful painting. இப்ப I have never seen such a beautiful painting. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. I have never seen such a beautiful painting. Such a beautiful painting. சச்சுக்கு அப்புறம் வரணும்.
such a பியூட்டிஃபுல் பெயிண்டிங், பியூட்டிஃபுல் பெயிண்டிங் ஆல்ரெடி இருக்குது, அதனால சூப்பர் சூப்பர். இன்னொரு ஒரு 10 நாள் முடிக்க பார்ப்போம் இருக்கிற டயத்துல. Such a beautiful painting. 37. Please don't tell anyone my secret, she said. யார்கிட்டயும் என்னோட சீக்ரெட்டை சொல்லாதன்னு அவன் சொன்னான். Not to share. யார்கிட்டயும் என்னோட சீக்ரெட்டை சொல்லாத. She asked me not to tell anyone her secret. Not to tell Not to share. Not to share. Not to tell போதும், ஷேர்ங்கிறது வேற, டெல்லுங்கிறது வேற. இல்ல சொல்றது okay. Not to tell anyone her secret. Not to tell anyone else. எல்லாம் எப்படி இதாகி வருது பாருங்க, அப்படியே வந்து பாருங்க. சந்தோஷ் 38. He is too lazy to do his homework. அவன் வந்து ரொம்ப அவன் ஹோம்ஒர்க்கை செய்யறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கான். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அவன் டூ லேசி, ரொம்ப அவன் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கனால அவன் ரொம்ப லேசியா இருந்து என்ன பண்றான், ஹோம்ஒர்க் பண்ண ஹோம்ஒர்க் செய்யல. So he is hardworking. He is not hardworking, sir. he is Not enough. He is not enough hardworking. Not enough to do. not enough, not hardworking enough. Not hardworking enough. Okay. ஆர்டர் மாத்திர கூடாது. Not hardworking. ஆர்டர் மாத்திர கூடாது, ரொம்ப முக்கியம். Okay, sir. மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட கூடாது. Yes. Kodimam 39. They have lived here for a decade. Decade means 100 years, sir. 10 years. 10 years. Yeah. So அவங்க 10 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமா. They moved here 10 years ago. 10 years ago. Very good, very good, very good, very good, very good. Super. இந்த எகோ உள்ள சேர்க்கணும் பாருங்க. அந்த எகோ வரணும்னா என்னன்னா 10 இது பண்ணணும் டிக்கெட். சூப்பர். 40 கொஞ்சம் டஃபா இருந்தாலும் நீங்க பாருங்க. The teacher made us rewrite the essay. டீச்சர் வந்து எங்களை திரும்ப அந்த எஸ்ஏவை எழுத வச்சாங்க. அவ்வளவுதான். அப்படியே ஆக்டிவ் டு பாசிவ் மாத்துறாங்க பாருங்க. அசபியா மாத்திட்டாங்க பாத்தீங்களா? We were. அப்ப மேடு என்னவா மாறும்? ஈஸி அடிக்கலாம். We were. வெரி குட். வேர் அப்படின்னு பாத்தீங்களா? அப்புறம் We were made. We were made to rewrite the essay. Rewrite. The essay. We were made to rewrite the essay. அவ்வளவுதான், முடிஞ்சது. சூப்பர். இந்த ஆப்ஜெக்டை கட் பண்றதுக்காக தான் அவங்க வந்து ஆப்ஜெக்ட் தேவை டீச்சர் தான் எழுத சொல்லியிருப்பாங்க, வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா தெரியறப்ப பாசிவ் வாய்ஸை கொண்டு வந்து அழகா கொண்டு வந்துடுறாங்க பாருங்க. சூப்பரா கொண்டு வந்துடுறாங்க பாருங்க. அவ்வளவுதான். இதை நீங்க இப்படி கத்துக்கிட்டாலே போதும். 41 ஏன் சார்? He hasn't visited Paris for 5 years. என்ன அர்த்தங்க? 5 வருஷமாக பாரிஸ் போகல. அவன் 5 வருஷமா போகல. அவன் பாரிஸ்ல பிறந்து வளர்ந்திருந்தாலும் இப்போதைக்கு 5 வருஷமா வேற ஊர்ல போகல. It has been. கொண்டு வாங்க. It has been 5. Never visited Paris. No, 5 it has years. been. It's been 5 years. 5 since years he visited. since he visited Paris. அவ்வளவுதான். எப்படி கொண்டு வந்து இந்த 5 years கொண்டு வரணும், அப்படியே மைண்ட்ல வந்து கொண்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அது கரெக்டா அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வரும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் நான் நிறைய கொடுக்குறேன், நீங்க வீட்டுல பண்ணுங்க. இதுலயே வாய்ப்பு உள்ளதை நீங்க பண்ணிட்டு வரணும். ஆக்சுவலா யூ ஷுட் ஸ்டடி ஹார்டர். You should study harder. நல்லா படிக்கணும். கடினமா படிக்கணும். இன்னொரு சொல்லுங்க. இன்னும் You கொஞ்சம் should study harder. நீ லேசா எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் Not study. You are not study. You are not அங்க ஏதோ தப்பு, நீங்க கிராமட்டிக்கலா தப்பு. You are not studying, not. வெரி குட், வெரி குட். அடிச்சு உடைக்கிறாரு பாருங்க. hard enough. வா, கலக்குறாருங்க சந்தோஷ். You are not studying hard enough. Very good, very good, very good. நீ இன்னும் கடினமா உழைக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. நீ இன்னும் போதுமான அளவு உழைக்கல அப்படிங்கிறது தான். முடிஞ்ச அளவு பார்ப்போம். இன்னொரு 4-5 ட்ரை பண்ணுவோம். She didn't manage to pass the exam. She failed the exam. அவ்வளவுதான். Failed. அவ்வளவுதான், முடிஞ்சது.
She failed there. எதுவுமே தேவையில்லை. அவங்க கீவேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த அந்த கீவேர்டை மாத்தாம அப்படியே யூஸ் பண்ணுவோம். Isn't at வெரி home. குட். I'm sure he isn't at home. I'm sure he isn't at home. என்ன அர்த்தங்க? I'm sure he நான் isn't. கண்டிப்பா சொல்றேன் அவன் வீட்ல இல்ல. இல்ல. நான் கண்டிப்பா சொல்றேன் வீட்ல இல்ல. வெரி குட் வெரி குட். ஒரு லாஜிக் வச்சு சொல்றாப்ல. ஏன்னா மால்ல இப்பதான் பார்த்தேன், அவன் வீட்ல இருக்க முடியாது, மால்ல இப்பதான் பார்த்தேன். பாருங்க, can't. He cannot reach at home. Can't. He cannot being being or reach. No. Be. Can't be at home. He can't be at home. இருக்க முடியாது. நான் வெளியில பார்த்தேன், வீட்ல இருக்க முடியாது, போய் பார்த்துடலாமா? இப்ப வீட்ல போனா அவன் இருக்க மாட்டான். I'm sure he isn't at home. He can't be. நோட் பண்ணிக்கிங்க, நோட் பண்ணிக்கல. பேசிக் கிராமர். ஓகே சார். இதெல்லாம் தான் நீங்க இங்கிலீஷ் மூவிஸ்ல பாக்குறப்ப அந்த ஆக்சுவல் பேச்சுல வந்து கேஷுவலா வந்து விடும். நம்ம தமிழ் படுத்துறப்ப எங்கேயோ தப்பு பண்ணிடுவோம். 45 பிரியா மேம். I will cook dinner if you wash the dishes. நான் குக் பண்ணனும்னா நீ இப்ப டிஷஸ்லாம் வாஷ் பண்ணனும். பாத்திரங்கள விளக்கணும். இல்ல நான் குக் பண்ண ரெடியா இருக்கேன். அதுக்கு அப்புறம் சாப்பிடுறோம் இல்லையா? If you wash the இருங்க இங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல எங்கேயோ தப்பு நடக்குது. கோதை மேம் திருப்பி அந்த நீங்க வாஷ் பண்றதா இருந்தா நான் சமைக்கிறேன். வெரி நைஸ். சமைச்சிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் டிஷ் போடுவோம்ல, அந்த பாத்திரத்தை வளர்க்கறதுக்கு நீ ரெடியா இருக்கனா நான் குக் பண்றேன். அதுதான் சார் சொன்னேன். இல்ல அது வேற மாதிரி வந்தது மீனிங். அப்ப பரவாயில்ல. டிஷஸ்லாம் நீ வாஷ் பண்றதா இருந்தா நான் சமைக்கிறேன். வெரி குட். அது கரெக்ட். இப்ப சொல்லுங்க எப்படி கொண்டு வரீங்க? ப்ரொவைடட் ரெண்டு மீனிங். I will cook dinner if you provide you. No. ப்ரொவைடட்க்கு ரெண்டு மீனிங். ஒரு மீனிங் தான். சாரி. I will cook dinner. ப்ரொவைடட்க்கு ரெண்டு மீனிங் சொல்லிரலாமா? இப்ப பாருங்க, அதுதான் முக்கியமானது இங்கிலீஷ்ல. ஒன்னு ப்ரொவைட்னா கிவனர். இன்னொரு ப்ரொவைடட்க்கு மீனிங் என்ன? இன்னொரு ப்ரொவைடட்க்கு மீனிங் என்ன? கொடுக்கிறதா சார்? இஃப். எவ்வளவு இங்கிலீஷ் எவ்வளவு கொடூரமான மொழி பாத்தீங்களா? நியாயமே இல்ல பாத்தீங்களா? சம்பந்தமே இல்லாம போடுறாங்க பாருங்க. I will cook dinner provided you provided. I will cook dinner provided that you wash the dishes. That you wash the dishes. அவ்வளவுதான். provided வந்து நீங்க எல்லாம் என்ன நினைப்போம், கிவ்வோட மீனிங் வரும். கிவ்வோட மீனிங் வேற இடத்துல வரும். if you provide food அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கொடுத்தது. புரியுதுங்களா? ப்ரொவைடட்னா ஈஃப்னு நம்ப முடியல பாத்தீங்களா? ஈஃப்னு அதுதான். இப்ப பாருங்க, ஈஃப் நாட்டுக்கு இன்னொரு வேர்டு என்னங்க? ஈஃப் நாட்டுக்கு ஈஃப் நாட்டுக்கு ரெண்டு வேர்டை சேர்த்து ஒரே வேர்டை போடணும்னா என்ன போடுவீங்க? அதர்வைஸ். unless. நோட் பண்ணிக்கங்க. அதர்வைஸ் வேற, அதர்வைஸ்ல வேற. ஈஃப் நாட்ல இது இருக்கு, இது இல்ல, இது இல்லைன்னா இஃப் நாட். இதை பத்தி இது பண்ணுவோம். இது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இந்த ப்ரொவைடட் மாரி சின்ஸ் மாதிரி வார்த்தையெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரெண்டு மீனிங்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் எந்த மீனிங் அவங்க யூஸ் பண்றாங்கன்னு தெரியும். இன்னும் ஒண்ணு 12:35 21:35 3 minutesல விட்டுறேன் அவங்கள. நான் அதுக்கு மேல எடுக்கல. டோன்ட் வரி. She doesn't earn as much as her sister. Yes. அவங்க சிஸ்டரை விட அவ அதிகமா earn பண்ணல. Her sister more than she does. More than she does. Very good. 47. I was very tired, so I went to bed early. ரொம்ப டயர்டா இருந்ததனால நான் சீக்கிரமா போய் தூங்கிட்டேன். Very good. I went to bed early. I went to bed early because I was tired. Very good. இதுதான் எனக்கு வேணும். Because வந்து இங்க கன்ஜங்ஷனா இருக்கு பாருங்க. I was tired. Super. இன்னொரு ரெண்டு மட்டும் குயிக்கா முடிச்சிருவோம். ஒரு 50ஓட நிப்பாட்டுறேன். 48. ஏகம்பர சார். They arrived late because of the traffic. டிராஃபிக்னால அவங்க வரக்கு லேட் ஆச்சு. இப்ப பாருங்க, the traffic தான் prevented them on time. Prevented their arrival on time. போடுங்க தப்புல. them கரெக்ட்டா. Prevented them on time. Arriving on time. Arriving on time. The traffic prevented them on time. வந்திருக்கு. arriving போடுங்க. அந்த arrived arriving வருது. prevented them arriving. சூப்பர். ரெண்டு பாத்துறோம்.
I have 49 never eaten such a delicious cake. இந்த மாதிரி Delicious cake எல்லாம் சாப்பிட்டது This இல்லை. is the most This is the delicious most, cake. இதா இருக்கு மோஸ்ட் போடுங்க this is the most most delicious cake delicious cake I I have have never, ever eaten. I have never eaten. The last question for the day. I didn't buy the phone because it was too expensive. Because it was ரொம்ப காஸ்ட்லியா இருந்ததுனால நான் அந்த costly வாங்கல. ஆனதுனால இந்த phone நான் The வாங்கல. phone was too costly me to buy. Yeah, too expensive போடுங்க Too தப்பில்ல. expensive. Too expensive. இப்போ இந்த 2Q Expensive need to நல்லா buy. புரிஞ்சுக்கணும். இந்த கிளாஸ்ல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் 2Q பத்தி நல்லாவே ஒரு ஐடியா வந்துருச்சு இல்லையா? Yes sir. It was too expensive for me to buy. For போடுங்க. இங்க 2 வந்துருச்சு பாருங்க. It is too expensive for me. எனக்கு ரொம்ப இதா இருந்தது என்னால வாங்க முடியல. All right. Super. Sir, இந்த 44ல டவுட் இருக்கு சார் எனக்கு. சொல்லுங்க 44th question. 44. 44. I am sure sir, அதுல he can't be at home. he cannot. Sir, இந்த செகண்ட் சென்டென்ஸ் வந்து பாசிவ் தானா சார்? Oh, passive. இல்லையா? இல்ல. ரெண்டுமே ஆக்டிவ் ஓகே தான். சார். I am sure சார் cannot be will be மாதிரி cannot be. இந்த லாஜிக்கா அவன் இருக்க முடியாது. அவன் அவன் இருக்க முடியாது வீட்ல. ஓகே இருக்க. ஓகே சார். அதேதான் முன்னாடி சொல்றோம். இது அருமையானது. ஒரு 100 நான் இது பண்ணியிருக்கேன். 50 எடுத்திருக்கேன். நான் இன்னொரு கிளாஸ்ல அடுத்த கிளாஸ்ல அடுத்த 50 பார்க்கலாம். எனக்கு ஸ்கிரிப்ட் ஒருத்தவங்க 2 பேர் ரெகுலரா அனுப்புறீங்க. எல்லாரும் அனுப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல. இந்த கிளாஸ் ரொம்ப முக்கியம். இந்த கிளாஸ் ரொம்ப நீங்க பார்த்தாலே தெரியுது. நான் பொதுவாக 80 எடுத்துருவேன். நான் ஸ்லோ டவுன் பண்ணி 50 தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப முக்கியம். அது கீவேர்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை ஸ்கிரிப்ட் எடுத்து எனக்கு அட்லீஸ்ட் ஸ்கிரிப்ட் எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்க. தட் வில் பி நைஸ். கோதை மேம் சூப்பரா பண்ணீங்க. சந்தோஷ் நல்லா பண்ணிருக்கீங்க. வெரி குட். போன ஸ்கிரிப்ட்ல இது நான் இந்த வாரம் அனுப்புறேன் சார். அது நான் சூப்பரா இது பண்ணிட்டேன் சார். டிராஃப்ட் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். அந்த நல்லா எழுதல சார். அது எழுதி அனுப்புறேன் சார். அனுப்பி விடுங்க. ப்ரொவைடர்லாம் மறந்துடவே கூடாது. ப்ரொவைடருக்கு 2 பெரிய மீனிங் இருக்கு. பாட்ஷா படத்துல ரஜினி சொல்ற மாதிரி தான் எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்ற மாதிரி தான் அது ப்ரொவைடருக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. பாத்துக்கணும். எஸ், I will see you on Tuesday. Thank you very much. Thank you sir. Thank you very much. Good night sir. Good night. Good night.